புலமை பரிசில் பரீட்சையிலே 3 புள்ளிகளை வெட்டு புள்ளியை விட குறைவாக பெற்றிருந்த நிலை காணப்பட்டது. வெற்றி நமதே, ஊர் எமதே. தேசிய மக்கள் சக்தி. 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற காப்போத்த உயர்தர பரீட்சையில் கணித பிரிவில் தோற்றி 3A சித்தியை பெற்றதுடன் மாவட்ட நிலையில் 1வது இடத்தையும் அகில இலங்கை ரீதியில் 2வது இடத்தையும் பெற்றுக்கொண்டேன். அந்த தினமும் தந்த முயற்சியால் நாங்கள் ஒரு நாளுமே அவருக்கு படி கிளாஸுக்கு போன்னு சொன்னதே இல்லை. அவர் தானாகவே அந்த தண்ட கற்றல் செயற்பாடுகளை சிறந்த முறையில் செயற்படுத்தி கொண்டு வந்தவர். எனது பெயர் கந்ததாசன் தசரத். நான் ஹார்லி கல்லூரியில் கல்வி கற்றேன். 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற காப்போத்த உயர்தர பரீட்சையில் கணித பிரிவில் தோற்றி 3A சித்தியை பெற்றதுடன் மாவட்ட நிலையில் 1வது இடத்தையும் அகில இலங்கை ரீதியில் 2வது இடத்தையும் பெற்றுக்கொண்டேன். நான் எனது ஆரம்ப கல்வியை நெல்லியடி மேமிதாக்கா பாடசாலையிலும் எனது இடைநிலை கல்வியை ஹார்லி கல்லூரியிலும் கல்வி கற்றேன். நான் இந்த பெறுபவர்களை பெறுவதற்கு உறுதுணையாக இருந்த எனது பெற்றோர், எனது சகோதரன், எனக்கு கற்பித்த அனைத்து ஆசிரியர்கள், எனது சக நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர்காலத்தில் நான் செயற்கை நுண்ணறிவு துறையில் பொறியியலாளராகி நாட்டுக்கும் மக்களுக்கும் சேவை செய்வேன். நான் கிளாஸுகளுக்கு ஒழுங்காக போய் கிளாஸில் வர டவுட்ஸை அங்கேயே கிளியர் பண்ணி அந்நாட்டையும் கேட்டு டவுட்ஸை கிளியர் பண்ணி கொள்கிறேன். எனது மகன் தசரத் இந்த நடந்து முடிந்த காப்போத்த உயர்தர பரீட்சையில் தேசிய மட்டத்தில் 2ஆம் இடத்தையும் மாவட்ட மட்டத்தில் 1ஆம் இடத்தையும் பெற்றதை இட்டு நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இதற்கு முதலில் இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும். அவர் அந்த தினமும் தந்த முயற்சியால் நாங்கள் ஒரு நாளுமே அவருக்கு படி கிளாஸுக்கு போன்னு சொன்னதே இல்லை. அவர் தானாகவே அந்த தண்ட கற்றல் செயற்பாடுகளை சிறந்த முறையில் செயற்படுத்தி கொண்டு வந்தவர். இந்த 3A எடுத்து உண்மையில் ஒரு இந்த தேசிய மட்டத்தில் 2ஆவதாக வந்தது உண்மையிலே ஒரு சந்தோஷம். அது அவர் அந்த நிலைக்கு வாரதுக்கு அவர்கிட்ட பாடலி கல்லூரியில் கற்பித்த ஆசிரியர்கள், ஆரம்ப கல்வியில் கற்பித்த ஆசிரியர்கள், தனியார் கல்வி நிறுவனத்தில் கற்பித்த அனைத்து ஆசிரியர்களும் உண்மையில் அவர் என்றுமே அவர் மறக்க மாட்டார். அவர் எதிர்காலத்தில் சிறந்த ஒரு பொறியியலாளராக வந்து நமது நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் சேவை செய்வார் என்ற நேற்று வழியாக இருந்த 2024ஆம் ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை பெறுபவர்களின்படி எனது மகன் தசரத் அவர்கள் தேசிய மட்டத்தில் 2ஆம் இடத்தையும் மாவட்ட மட்டத்தில் 1ஆம் இடத்தையும் பெற உதவிய அவருக்கு சிறுவயது முதல் நேற்றைய தினம் வரை கற்பித்துக் கொண்டிருக்கின்ற அவருடைய ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும் அவர் சேர்ந்து கற்ற சகபாடிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வேளையிலே நான் ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். அவர் தன்னுடைய ஆரம்ப கல்வியை கற்று வந்த நிலையிலே புலமை பரிசில் பரீட்சையிலே 3 புள்ளிகளை வெட்டு புள்ளியை விட குறைவாக பெற்றிருந்த நிலை காணப்பட்டது. ஆனாலும் அந்த இதிலிருந்து படிப்படியாக தனது கடின முயற்சி, விடாமுயற்சி, கடின உழைப்போடு விடாமுயற்சியாக தன்னுடைய இந்த கல்வி செயற்பாடுகளிலே ஈடுபட்டு வந்தார். எந்த ஒரு நாளுமே நான் அவரை படி என்று சொல்லி வற்புறுத்தியதோ தூண்டியதோ இல்லை. அவர் சுயமாகவே தன்னுடைய கற்றல் அடைவுகளை உயர்த்துவதற்காக மிகுந்த பிரயத்தனத்துடன் செயற்பாடுகளை மேற்கொண்டு வந்தார். தினந்தோறும் பாடசாலையில் நடக்கின்ற கற்றல்கள், அதன் பின்னர் வகுப்பிலேயே கற்பிக்கின்ற விடயங்களை அன்றாடம் வீட்டிலே வந்து பயிற்சிகளை செய்து பார்த்து கொள்வார். அதிலையும் பிரதானமாக இந்த கடந்த கால வினாத்தாள்களை மிகுந்த அக்கறையுடன் நேர அடிப்படையிலே டைம் மேனேஜ்மெண்ட், நேரத்தை செட் பண்ணி வைத்து அந்த பேப்பருக்கு விடைகளை எழுதி பார்த்து அதை ஸ்கீமோடு ஒப்பிட்டு திருத்தி பார்த்து அதை தன்னுடைய பாட ஆசிரியர்களோடையும் கலந்துரையாடி அதில் மேலதிக சந்தேகங்களை என்னுடைய மூத்த மகனுடைய சகோதரன் சாகித்யனிடம் கேட்டு கலந்துரையாடி 2 பேரும் அதில் தங்கள் விடயங்களை தெளிவுபடுத்தி கொள்வது இந்த வெற்றிக்கு உறுதுணையாக அமைந்தது என நம்புகின்றேன். அதைவிட ஒரு ஒத்திசைவான செயற்பாடுகள், நாங்கள் எல்லோருமே மியூச்சுவலாக ஒருவர் புரிந்துணர்வுடன் எவ்விதமான கட்டுப்பாடுகளும் இறுக்கங்களும் அல்லது ஒரு வற்புறுத்தல்களும் இன்றியே அவர் தன்னுடைய இந்த கற்றல் செயற்பாடுகளிலே செயற்பட்டு வந்தார். அந்த வகையிலே இந்த பரீட்சை பெறுபவர்கள் இவ்வளவு தூரம் சிறப்பாக வருவதற்கு உதவியாக இருந்த அருளாட்சி புரிந்து கொண்டிருக்கும் இறைவனுக்கும் மற்றும் எனது சகலருக்கும் இந்த இடத்திலே எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன்.